ஹைட்டா B1 ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்டர்னா உங்கள் சிஸ்டம் முன்னாடி நீங்கள் ரொம்ப கவனமாக அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்க ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கை பிடிச்சி உலுக்கி உங்கள் மூச்சுக்கு முன்னாடி வந்து வயன் காஃபி குடிக்க போகலாம் வரியா அப்படிங்கிறா. நீங்கள் இல்லை தலையாற்றுங்க, இன்னடி ரொம்ப போரிங்காக இருக்க அப்படி அவள் பேசிகிட்டு இருக்க. இன்னொருத்தி உங்கள் லெஃப்டும் பிடிச்ச உலுக்கிட்டு வயன் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு செம்ம ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வரப்போனானா, நம்ம அவனை போய் பார்க்கலாம் வரியா. இதுக்கும் நீங்கள் சிரிச்சிட்டே இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து சொல்லிட்டு, நீ வரலன்னா பரவாயில்ல நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை விட்டுட்டு அவங்க போக போனால் நீங்கள் டக்குன்னு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு ஃபைலை கொடுத்து இதை கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு திரும்பிக்கிட்டீங்க. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க அதை சுருட்டி திருப்பி மேலே வச்சுட்டு உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து இதை நாங்கள் அப்புறம் பண்ணுறோம், இப்போ ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி கிளம்புற ஆளுங்க. நீங்களும் சிரிச்சிட்டே அமைதியாக உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான் அவள் சொன்ன மாதிரி செம்ம அம்சமான ஒரு பர்சன் உள்ளே வரான். எல்லோரும் என்ட்ரன்ஸில் நின்று பார்க்க அவன் ரொம்ப கூலாக டீஷர்ட் ஒரு ஜீன் பேண்ட், அவன் நெக்கில் இருந்த குட்டியாக ஸ்டைலிஷாக ஒரு பேகு, கூலிங் கிளாஸ்ன்னு கிளாஸாக இருக்கான். அவன் ஒரு ஸ்மைலோட நடந்த ரூமுக்கு போகிறான். எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்ருக்காளுங்க. ஒரு ½ உள்ளேருந்து வெளியே வரான். இப்போது கிளாப் பண்ணி ஹை கைஸ், திஸ் இஸ் கிம்டோயா, இவர் தான் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அவள் வாயை பழுதுட்டு சரி அப்படின்னு தலையை தான் ஆட்டுறா. ஒரு ஸ்மைலோட ஹாய் ஐ எம் கிம்டோயா, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவன் பேச எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. எல்லோரும் ஒன்றா நின்று பேசினா, பட் நீங்கள் மட்டும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஏதோ நோண்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு சைடாக பார்த்துட்டு பட் பெருசாக கண்டுக்கல. அவன் கேபின் எது அப்படி சொல்லிட்டு கேட்டு அவன் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிறான். இப்போ பாரு அவனை சுற்றி நிறைய பொண்ணுங்க. அவன் எல்லார்கிட்டையுமே நார்மலாக பேசுகிறான். இப்போது காஃபி டைம். அவன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு காஃபி மிஷின்கிட்ட நின்றுட்டுருக்கான். அங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. உங்கள் பின்னாடி நின்றுட்டு நீங்கள் மட்டும் என்ன தனியாக இருக்காங்க, யார்ட்டையும் பேச மாட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் காஃபி உங்கள் மக்கில் ஃபுல்லாகிடுச்சா, ஸோ அதை எடுத்துகிட்டு நகர்ந்து நின்றுட்டீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் வீயை பார்க்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை. அதுக்கு மாறா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு அதை காஃபி கிண்டிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு அவன் கப் எடுத்து மிஷினில் வச்சு ரொம்ப திமிராக இருக்க போல ஓவராக பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே அவன் மிஷினை ஆன் பண்ணிட்டு ஃபில் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இந்த டைம் அவனுக்கு கால் வருது. அவன் மொபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து நகர்ந்துட்டே உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஹெல்ப், அது ஃபில் ஆகிடுச்சுன்னா எடுத்து வச்சுருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக, நீங்கள் காதலே வாங்காமல் அவனுக்கும் முன்னாடி நடந்து போகிறீங்க. அவன் அமைதியாக அதே இடத்துல நின்ட்டான். நீங்கள் போகிறீங்க அவங்கள பார்த்துட்டு திரும்பி அந்த காஃபி மிஷினை பார்த்தா நீங்கள் அதை எடுத்து கூட வைக்கல. சரி இல்லை என்னால் பண்ண முடியாது எதுவும் சொல்லலை. அவன் மிஷினை பார்த்தா அது நிரம்பி வலியுது. டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணி அந்த கப் எடுத்து கீழே வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு ஸ்பூனோட காஃபியை கிண்டிக்கிட்டே போயிட்டு நீங்கள் உங்கள் டேபிளில் உட்காந்து குடிச்சிட்டே சிஸ்டம் பார்க்க ஆரம்பிச்சிட்றீங்க. டேங் இருக்கீங்களா? இருக்க அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவனோட கப்போட உங்கள் பக்கத்து கேபின் தான் உங்களையும் கிராஷ் பண்ணி வந்து அவன் சீட்டில் உட்காரான். நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்கல. வேணும்ன்ட்டு பண்ணுறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவனுக்கு.
எல்லாரும் அவன்கிட்ட பேசுகிறாங்க. இவன் பொண்ணுங்கலாம் அவன்கிட்ட நின்றுட்டே இருக்காங்க. அவன் கேபின்லேருந்து போக கூட மாட்டேன்றாங்க. பட் நீங்கள் இப்படி இருக்கிறது ஏன்னு தெரியல, அவனுக்கு கோவம் வருது. சரி சொல்லிட்டு அவன் பெருசாக எடுத்துக்கல. அன்னைக்கு டே அப்படி முடியுது. எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்று, ஏய் வயன் போதும் வா போலாம். இன்னைக்கும் லேட்டாக வரப்போறியா? ம் இதோ பொண்ணு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவள் கிளம்ப, நீங்களும் திரும்பி ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கவி ரெஸ்ட் ரூமில் இருக்கான் மேக்கப் பண்ணிட்டு. பைக்கு எங்கே வச்சோம்? பைக்கை எடுத்துட்டு அவள் ஏர்லாம் சரி பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு போதே, இட்ஸ் ஓகே அப்படின்னு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வர, இந்த டைம் லிஃப்ட் ஓப்பனில் இருக்கு. நல்ல வேலை ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். எவனோ ட்ராவல் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டே, லிஃப்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அவன் கத்திக்கிட்டே வரான். உங்களையும் பார்த்துட்டான். உனக்கு கேக்குதா இல்லையா? லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது பாரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்த, நீங்கள் காதலே வாங்காம சைலண்டாக அவங்க மொபைல் பார்த்துட்டே வாயில் சூயிங் வச்சு மென்னுட்டே அவன் கத்திக்கிட்டே வரான். காதலே வாங்கல, அமைதியாக நின்றுருக்கீங்க. லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. வெளியே நின்று, இதுக்கப்புறம் அது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் மேலே வரும் அப்படின்னு டைமை பார்த்துட்டு, டைம் வர ஆச்சா செம்ம கடுப்பில் அவன் அமைதியாக நின்றுருக்கான். அது செம்ம பெரிய பில்டிங்கு, கிரவுண்ட் 4 வந்து அகெயின் மேலே போக கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும். வி சொன்ன மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு தான் இப்போது வீக்கிட்டே அந்த லிஃப்ட் வருது. அவன் ஓப்பன் பண்ணிட்டு செம்ம கடுப்பில் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வரான். நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை. நெக்ஸ்ட்டு பைக் கிட்ட வந்தா அந்த பைக்கை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இன்சார்ஜ் கிட்ட கேட்டா, சார் இங்கே பாருங்கள், டைமுக்கு வண்டி எடுக்கணும், இங்கே பாருங்கள் 10 நிமிஷம் நீங்கள் லேட்டு, லாக்கில் தான் இருக்கும், ஸோ உங்களால் இப்போதைக்கு எடுக்க முடியாது. 10 நிமிஷம் தானே லேட்டு, இங்கே பாருங்கள் பைக் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அவனும் பார்க்குறான். எனக்கு லேட் ஆகுது ப்ளீஸ், நான் ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியாக போகணும். சாரி சார், இது இந்த கம்பெனியோட ரூல்ஸ் சார், ஸோ பைக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையாற்றான். டாம், கேட்டையாவது ஓப்பன் பண்ணுங்க. இந்த கேட்டும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு சார், நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். சாரி, க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாது. இதை கம்பெனியில் எல்லாரும் டைமை கீப் அப் பண்ணணும் சார். நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இப்படியே போங்க, சைடில் நடந்து போனீங்கன்னா ஒரு குட்டி டோர் இருக்கும், அதில் போனால் பின்னாடி போயிடலாம். வீக்கு செம்ம கோவம் வருது. அவன் கட்டுப்பில் நடந்துட்டே அங்கே பூராம் போய்கிட்டே இருக்கான். காலு வலிக்குது அவனுக்கு. என் லைஃப்பில் எவ்வளோ தூரம் என்றைக்குமே நான் நடந்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டே நடந்து அந்த கம்பெனியை விட்டு வெளில போகிறான். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தியால் செம்ம இரிட்டேட் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டே அங்கேருந்து வீட்டுக்கும் போகிறான். நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வரீங்க, டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. ஸ்ட்ரீட்டாக கிச்சன் போகிறீங்க, உங்களுக்கு சாப்பிட தேவையானதெல்லாம் குக் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ் ஆகுறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. டிவி ஆன் பண்ணுறீங்க, அது பாட்டுன்னு ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கு. ஃபுட் எடுத்து வந்துச்சு, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் கரெக்ட் டைமில் ஆஃபீஸில் இருக்கீங்க. எல்லாருக்கூட பேசிக்கிட்டே வரா. லிஃப்டில் ஏறுறான். அதை பார்த்த உடனே ஒரு 3/4 பேர் எல்லாருமே லிஃப்டில் ஏறுறாங்க. கிட்ட வளன்னு பேசுகிறாங்க. அவனும் பேசுகிறான். அவனோட ஃப்ளோருக்கும் வந்து இறங்க அந்த பாதி பொண்ணுங்கள்லாம் அவன் ஃப்ளோரே கிடையாது, ஆனாலும் கூட வந்து இறங்குறாங்க. அவன் கூட பேசிக்கிட்டே, உங்கள் ஃப்ரெண்ட்லாம் கூட பின்னாடி அவன்கிட்ட பேசிக்கிட்டே தான் வராங்க. அவனும் எல்லாத்தையும் நார்மலாக பேசிட்டு, ஓகே இது ஆஃபீஸ் டைம், நம்ம பேசலாம், ஆனால் அது காஃபி டைம், இப்போது ஒர்க் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல அவங்களும் அவங்கவுங்க கேபினுக்கு போக, கொஞ்சம் பேர்லாம் லிஃப்டில் போயிடுறாங்க அவங்க ஃப்ளோருக்கு போக. உங்களையும் கிராஸ் பண்ணி அவன் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ண கொஞ்ச நேரம் அந்த ஃபைல் முடிஞ்சது, அதை பாஸ் பண்ணணும். உங்கள் கேபினுக்கு பக்கத்தில் தானே அவன் கேபினு, ஸோ உங்ககிட்ட இருந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்கியூஸ் மீ, இது பக்கத்து டேபிளில்
பாஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ உங்கள் மூஞ்ச பார்க்காம ஃபைலை மட்டும் நீட்டுறான். பட் நீங்கள் அதை வாங்காமல் சிஸ்டமே பார்த்துட்ருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரம் அப்படியே கொடுத்தேருந்துருப்பான். நீங்கள் வாங்கலை அப்படின்னு ஒன்று லைட்டாக எட்டி பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபைலை பாஸ் பண்ணுங்க, காற்றுலே வாங்காமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவன் நேற்று நடந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டே மறந்துடணும் அப்படி திங்க் பண்ணியிருப்பான். அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட நார்மலாக பேசியிருந்திருப்பான். பட் நீங்கள் இப்போ அவன் சொன்னது காதலே வாங்கலை. எக்ஸ்கியூஸ் மீ, இதை பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்கல. ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு, ஏய் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கத்த. இப்போதான் நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவன் சீட்லேருந்து எழுந்து, என்னடி நினச்சிட்டு இருக்கா, திமுறா உனக்கு திமுறா, நானும் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. வே என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? இங்க பாருங்க, இது வரைக்கும் யார்கிட்டயாவது நான் இப்படி பேசியிருக்கேன்னா நேத்து தான் வந்தேன். என்னைய இவ இரிட்டேட் பண்ணிட்டா. யார் இவ பேர் என்ன? என்னாச்சு வி, எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க சீட்ல இருந்து எழுந்து நிக்கிறீங்க. உனக்கு அறிவு இருக்கா, சென்ஸ் இருக்கா, முட்டாளா நீ? உங்க மூஞ்சி முன்னாடி சொல்றான். நீங்க அவள் லிப்ஸ் பாக்குறீங்க. நேத்து என்னடானா ரொம்ப ஓவரா பண்ற. காஃபி டேபிளில் வந்து காஃபி எடுத்து வையினா காதலை வாங்காமல் போகிற, அது காஃபி ஃபில் பண்ணி கீழே வலிஞ்சு கொட்டுது. உங்ககிட்ட சொன்னால் அவ்வளோ திமுறா போகிற. அது மட்டும் இல்லை, உன்னால் நான் என் வீட்டுக்கு லேட்டாக போனேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவே உன்னால் தான் பைக்கு இன்ன வரைக்குமே லாக்லேயே இருக்கு. கேட்டால் ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. காதலே வாங்காமல் நின்றுருக்க. அப்படி பேச எல்லாரும் வீயை பார்த்தா, வி கோவப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே சொல்றாங்க. நீங்க எப்போ கூட வீக்கிட்ட பேசாம சைலண்டா நின்று வீ கத்துறான். அவன் வாயை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் உனக்கு எதுவும் பேச தோணாதான்? ஏன் இப்படி நின்றுக்க? இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி பேசினதே கிடையாது. இப்ப இந்த ஃபைலை மூவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? காதலே வாங்காம பெரிய இவ மாதிரி இருக்க அப்படின்னு அவன் கத்தும் போது இப்பதான் நீங்க சைகையிலேயே என்னால் பேச முடியாது, மற்றவங்க பேசுறது என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி ஆஃப் ஆயிட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஆமாவே இதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அவளால் கேட்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசினது அவளுக்கு எதுவும் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், கேட்டால் கண்டிப்பாக அவள் எல்லாமே பண்ணி கொடுப்பா, அவளுக்கு எதுவும் கேட்டிருக்காது அப்படி சொல்ல திரும்பி உங்களை பார்க்குறா. நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி சாரி அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உங்களை பார்க்குறான். உங்கள் கையெடுத்து உங்கள் கழுத்தில் வச்சு சாரி அப்படி சொல்லிட்டு சைக்கு மூலியமா நீங்கள் சொன்னதை எனக்கு கேட்கல, இல்லைன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் பண்ணியிருப்பேன், எது சொல்கிறதானோ என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் எனக்கு புரியும், நீங்கள் பேசுறது எனக்கு கேட்காது, பட் உங்கள் லிப் மூமெண்ட் வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். கூப்பிட வேணாம், இந்த ஃபைல் தானே மூவ் பண்ணணும், கொடுங்க இப்போ நான் மூவ் பண்ணுறேன். உண்மையாகவே லிஃப்ட்டில் நடந்தது எனக்கு சத்தியமாக கேட்கவே இல்லை, இல்லைன்னா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் வேணாலும் இன்சார்ஜ் கிட்ட பேசுகிறேன், உங்கள் பைக்கை கொடுக்க சொல்கிறேன், இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் நடக்காது, ஐ ப்ராமிஸ். கூப்பிட வேண்டாம், நான் வேணாலும் இப்போ போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அவன் முன்னாடியே காஃபி கப் டேபிளுக்கு போகிறீங்க. அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, நாங்கள் பண்ணியிருப்போம்ல, அவளால் அது முடியாதா? சாரி, நான் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், நான் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கவே இல்லை, சரி போக்க போக்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படி தான் இருந்தேன். நேற்று தான் வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு இருந்தேன். ஒரு நாள்லேயே நீங்கள் இவ்வளோ கூப்பிடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க வியோட கண்ணு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க, மிஷின் ஆன் பண்ணி காஃபி ஃபில் பண்ணி சுகர் ஆட் பண்ணி அதை ஷேக் பண்ணிட்டு கொண்டு வந்து வீக்கிட்ட கொடுத்து, சாரி காம்ப்ளிமெண்ட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்ல இல்லைன்ட்டா உங்கள் கையிலேருந்து வாங்கிக்கிறான். நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைலோட, இதுக்கப்புறம் எது சொல்கிறதா இருந்தாலும் என் மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படி சொல்ல சாரி, இட்ஸ் ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போட்டுமா? ஓகே
ஏதோ ஃபைல் மூவ் பண்ணுன்னு சொன்னீங்க, கொடுக்குறீங்களா? இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஃபைல் கொடுங்க, நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, அவன் டேபிள் இருந்து அந்த ஃபைல் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போக, அப்படியே பிரமிப்பா அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வாய் பேச தெரியாதா, காதும் கேட்காதா, பட் ரொம்ப டேலண்டான பொண்ணு. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்கள் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த ஒர்க்கை நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்க. இப்போது காஃபி டைம், எல்லாரும் காஃபி ஃபில் பண்ணி குடிச்சிட்டு வீக்கிட்டோம் எப்போ போல எல்லாரும் பேச, வீயோட கண்ணு உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு அமைதியாக உட்காந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் ரிலாக்ஸாக அரட்டை அடிச்சிருந்தா நீங்கள் அந்த கூட்டத்துலேருந்து தனியாக அமைதியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. உங்களே பார்த்துட்டே இருக்கான். லன்ச் டைம்லையும் அப்படி தான், எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக அப்படி உட்காரிங்க. யார்கிட்டையும் பெருசாக பேசலை, பட் யாராவது பேசினாலும் நீங்கள் ஸ்வீட்டாக பேசுவீங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்களுக்கு புரியும், ஒன்று புரியாத. புரியல அப்படின்னா நீங்கள் எழுதி காட்டுவீங்க. ஸோ இப்போது யாரோ ஏதோ உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் அதை அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அதனால நான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. லன்ச் டைம் முடியட்டும், நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சைகையிலே சொல்ல, அவனும் சரி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கே போகிறான். நீங்கள் ஒரே டேபிளில் தான் எல்லோரும் ஒரே ரோவாக உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கா. சாப்பிட்டுட்டு இந்த டைம் உங்கள் ஃபிங்கர் வச்ச அந்த டேபிளில் ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. சைலண்ட்டாக இதை நோட் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணுறா? அதுவா, அவங்க அம்மா சொல்லி கொடுத்த லாங்குவேஜ்னு சொல்லுவா. அது நம்மளுக்கெல்லாம் புரியாதா. அப்படி பண்ண அவள் அவங்க அம்மா கிட்ட பேசுதான் நினைப்பா. எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சா அதை பண்ணுவா. அப்படி சொல்ல உங்களை பார்க்குறா. நீங்கள் ஒரு மாதிரி இந்த டேபிளை நோட் பண்ணிட்டே வீயை பார்க்காம தலை குஞ்சிட்டே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அந்த லாங்குவேஜ் உங்களுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் புரியும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போல்லாம் அவங்களுக்கு எப்படி பேசுறது ஃபஸ்ட்டு தெரியாது. அந்த டைம் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அம்மா இப்போ உயிரோடு இல்லை. ஒரு மாதிரி நீங்கள் நாட் பண்ணிட்டு, எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சுமா, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் முடித்தேன்னா இன்டர்ன்லேருந்து நான் மேலே கூட வரலான்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல, ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அப்படி சொல்ல உங்கள் காதுக்குள்ளே ஏதோ சவுண்டு, அம்மாவும் நாட் பண்ணுற மாதிரி எனக்கும் ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் சிரிச்சுட்டு 2 வாட்டி நாட் பண்ணிட்டு லவ் யூம்மா அப்படிங்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருந்து அதே சவுண்டு வருது. ஸோ வியப்பா உங்களை பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எழுது அங்கேருந்து போக டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். டைம் இப்படியே போகுது. ஈவினிங் எப்பவும் போல் நீங்கள் லேட்டாக தான் போவீங்க. இன்றைக்கும் லேட்டாக போக சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால எங்கேயாவது வரானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அதே போல தான் ஓடி வரான். உள்ள நீங்கள் மட்டும் நின்றுருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டோரை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர உங்களை பார்த்துட்டான். சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க. வேண்டாம், நேற்று தான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு பிடிச்சி அவளை காலையில் திட்டோம், எதுவும் சொல்ல வேணாம், அவளுக்கு கேட்குமா கேட்காதா தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடி வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு, இதுக்கப்புறம் நம்ம தான் சீக்கிரமாக வரணும் தேங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. க்ளோஸ் ஆகிற மாதிரி அந்த லிஃப்ட் அகெயின் ஓப்பன் ஆகுது. அவன் பார்க்க அந்த 2 டோருக்கும் நடுவில் உங்கள் கை இருக்கு. பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் உள்ளே வாங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சைக்கிளே சொல்ல, அடுத்த செகண்ட் வேக வேகமாக ஓடி நெக்ஸ்ட்டு உள்ளே வரான். மூச்சு வாங்கிக்கிட்டே உங்களை பார்த்து தேங்க்ஸ் அப்படி சொல்கிறான். நீங்கள் சாரி, நேற்று இது போல் தான் உங்களுக்கு லேட் ஆகிருக்கும்ல. இட்ஸ் ஓகே நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் கிம்டையா அப்படின்னு அவங்கள்ட்ட கை கொடுக்க, நீங்கள் சைக்கிளையே வயன்
இல்லை புரியல. அப் வயன் அப் என் வயன் ஹாய் வயன் அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ண அவங்கள்ட்ட கை கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு கை கொடுக்கலன்னாலும் கோப்படுவானோ அப்படி தான் தோணுது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கையை கூட யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி உங்களை பார்க்க என்னாச்சா வயன் அவன்கிட்ட கை கொடுக்குறீங்க. உங்கள் கை அவன் கை டச் ஆகுது. நீங்கள் அவனை பார்க்க அந்த கை டச் ஆன உடனே ஏன் தெரியல ஏதோ ஒரு ஃபீல் வீ உங்கள் கண்ணை பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன அவன் கை விட மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் கையிலேருந்து உங்கள் கையை அப்படி எடுக்க சாரி சைலண்டாக நினைக்கிறீங்க. அந்த லிஃப்ட் போகுது 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 போயிட்டே இருக்கு. வி சைலண்டாக உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஒரு டீஷர்ட்டான பேண்ட்ஸு ஐ போனி டெய்லர் உங்கள் நெக்கில் ஐடி கார்டு ஒரு குட்டியாக பேக் மாட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் இயரில் ஸ்டட் போட்டிருக்கீங்க. ஒரு வாட்சு ஒரு ஹீல்ஸு அவ்வளோதான். எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி எல்லோரும் வர மாதிரி அப்படி இருக்கீங்க டீசெண்டாக. பட் வீக்கு ஏன் தெரியல நல்லா இருக்கு. வி உங்களை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு நீங்கள் வீயை பார்த்து என்னாச்சா? இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர் வரப்போதா? இப்போதான் அப்படி அவன் சொல்லிட்டுருக்க டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் வெளில வரீங்க. இந்த டைம் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கு. அந்த இன்சார்ஜுக்கிட்ட நான் பேசிட்டேன். போனால் அவங்க பைக் கொடுப்பாங்க. அவனும் சிரிக்கிறான். ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஓகே பாய். பாய் சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வர வி பைக் எடுக்க போகிறான். சார் நான் தான் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துக்க சொன்னேன்ல, உங்களுக்காக ஒரு பொண்ணுலாம் வந்து பேசுகிறா சார், அந்த உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டிங்களா அப்படி கேட்க நீ சிரிச்சிட்டே கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களுக்காக ஒரு பொண்ணு வந்து பேசினா, பட் என்ன அவளால் பேச முடியாது, பட் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவனும் சிரிச்சிட்டு அடுத்த செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார், நீ என் ஒர்க் தானே. அதில் கரெக்டாக நீ அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னல, அதுக்கு பார்க்கும்போதே தெரியுது சார் உங்களுக்கு அவங்களுக்கு தான் ஏதோ மேட்ச் ஆக்குற மாதிரி. சிரிச்சிட்டு நேற்று உன்னை பார்க்கும்போது இரிட்டேட் ஆச்சா ஏன்னு தெரியல, இப்போ பார்க்கும்போது உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மணிலாம் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வர உங்களை தான் தேடுறான். பட் நீங்கள் அப்படி அங்கே காணோம், போயிட்டு அப்போல அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அங்கே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுருக்கீங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. இன்னும் பஸ்ஸு வரல. எவன் தெரில, உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களை ஒரு மாதிரி அவன் பார்க்குறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. உங்கள் பேக் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. பஸ்ஸு எப்போ வரும் அப்படி நீங்கள் பேக் எடுத்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்ச உடனே அவன் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து உங்கள் பேக்கை பார்க்குறான். உங்கள் பின்னாடி பார்க்குறான்னு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் வாட்சை பார்த்துட்டு இப்போதான் இந்த பஸ்ஸு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூட்டு பார்க்க அங்கே பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸை பார்த்த உடனே இப்போ தான் உங்களால் மூச்சை விட முடியுது. கொஞ்சம் பார்த்துட்டு மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறுறீங்க. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் நிம்மதி. அந்த கேர்ள்ஸ் கூட போயிட்டு சைலண்டாக உட்காந்துக்கிட்டீங்க. நீங்கள் பார்த்த அந்த பர்சனும் நெக்ஸ்ட்டு அந்த பஸ்லலாம் ஏறல. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பவும் போல் கேட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கு. உங்கள் பேக் எடுத்து சோஃபாவில் போயிட்டு எப்பவும் போல் ஃப்ரெஷ் ஆகுறீங்க. அந்த வீடே ரொம்ப 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 சைலண்ட்டாக இருக்கும். உங்கள் சுற்றி இருக்க உங்கள் வேர்ல்டு அப்படி உங்களுக்கு சைலண்ட்டாக அப்படி இருக்கும். அந்த வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கீங்க. இதனால தான் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. வீட்டுக்கு வந்தால் யாருமே இல்லை, தனியாக இருக்கணும் இல்லையா? அது ஏன் தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனுக்குள்ளே இருந்து குக் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல தான் ஆஃபீஸில் வரீங்க. ஆல்ரெடி வி அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வியை பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் சிரிச்சுட்டே வந்து உங்கள் சேரில் உட்கார வி உன் நம்பர் கிடைக்குமா? அவன் மூஞ்சை பார்க்க
ஃபோன் நம்பர். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் நம்பர்லாம் கொடுக்க மாட்டீங்க அவனை பார்க்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு திரும்பி கேட்டீங்க. அபி உங்களை பார்க்குறான். அப்போ கொடுக்க விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சுவே அகைன் ஏதாவது சண்டையே என்ன? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் மொபைல் நம்பர் கொடுக்க மாட்டான். போய் பார்க்குறான். எங்கள் ஒர்க் சேர்ந்த 3 years ஆச்சு, இன்னுமே எனக்கே கொடுக்கல. அவனும் பார்க்க அந்த அளவுக்கு யாரும் அவன் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க நம்பர் இருக்கும். அவன் நம்பர் வேணும்னா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்ட்டு யார்ட்டையாவது கேளு, கிடைக்குதான்னு பார்க்கலாம். வீண் சிரிச்சுட்டு ஆஹா வயனே எனக்கு கொடுப்பா அப்படி சொன்ன உடனே அவனும் திருப்பி பார்த்துட்டு 3 years வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கே கொடுக்கல அவனுக்கா அப்படிங்கிற மாதிரி அவனை திரும்பிக்க உங்களை பார்த்து எலவர் எனக்கும் கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு டேஸ் அப்படியே போதும். ஈவினிங் அவன் உங்களுக்கு முன்னாடி பைக் எடுத்துகிட்டு வந்து வெளில நின்று உட்காருவேன் போகலாம். வீயை பார்க்குறீங்க. நான் உங்களை கூப்பிட்டு போய் பைக்கில் விடுறேன். இல்லை இட்ஸ் ஓகே வேண்டாம். கமான் பார். சாரி நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். அவன் உங்களே பார்க்குறான். நீங்கள் ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள கம்பல் பண்ணவும் முடியாதுல்ல. ஸோ அங்கேருந்து அவனுமே போயிடுறான். நெக்ஸ்ட் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் எப்பவும் போல் இருக்க இது ஒரு மாதிரி வந்திருப்பான் இல்லையா. அவன் ஞாபகம் வந்து இன்றைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ண இன்றைக்கி யாருமே வரல. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. எப்பவும் போல தான் உங்கள் டேஸ் அப்படியே போதும். ஆஃபீஸ் வரீங்க, ஒர்க் பார்க்குறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்டு தூங்குறீங்க, அவ்வளோதான். ரொம்ப நார்மலாக அந்த லைஃப் போதும். பட் டெய்லி உங்களை பார்க்க என்னமோ தெரியல அந்த ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது அவனுக்குமே தெரியுது. டெய்லி உங்களை பார்க்குறான் மீன்ஸ் ரசிக்கிறான். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் எப்பிக்கா. நீங்கள் சாப்பிடும் போது அம்மா கிட்ட பேசுவீங்க, அந்த டேபிளை நோட் பண்ணிட்டு யாருக்குமே புரியாது. ஈவன் வீக்குமே அது புரியாது, என்ன பேசுகிறீங்கன்னு சத்தியமாக அவனுக்கு புரியாது. பட் அது ஏன் தெரியல அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டு கண்ணு மூடி சாப்பிடும் போது யாரையுமே கண்டுக்கவே மாட்டீங்க. உங்கள் வேர்ல்டில் நீங்கள் மட்டும்தான். எந்த சவுண்டுமே உங்கள் காதுக்குள்ளே கேட்காது. அந்த டைமில் நீங்கள் பண்ணுற அந்த ஸ்மைல் அம்மா கிட்ட பேசும்போது தான் உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல், உங்கள் ஃபேஸே அப்படி க்ளோவாக சந்தோஷமாக இருக்கும். அந்த டைம் ரொம்ப அழகாக இருப்பீங்க. அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் டேபிளை நோக் பண்ணிட்டு இன்றைக்கி முடிஞ்சிடும்மா, இந்த உங்ககிட்ட நான் சொன்னல இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடந்திருக்குமோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்க. ஆப்போசிட்டில் இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஏன் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட் சவுண்டோட அம்மா அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அந்த சவுண்டு கேட்டு உடனே உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒரு ஸ்மைலோட ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். சாரி. ஏன் சாரி கேட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்களும் சிரிச்சிட்டே எழுந்து அங்கேருந்து போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போக நீங்கள் சொன்ன மாதிரியே மேனேஜர் வந்த கிளாப் பண்ணிட்டு வயன் இந்த ப்ராஜெக்ட் உன்னால் முடிச்சிருக்கு தெரியுமா. வயன் உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கங்க்ராச்சுலேஷன் கை கொடுக்க. சொல்லுங்கள் சார். என்ன இவ்வளோ கூலாக கேட்குற? இன்னும் உனக்கு நியூஸ் தெரியாதுல்ல, உன் மெயில் செக் பண்ணலையா? இல்லை சார். இங்கே பாரு, நீ பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் இப்போ எந்த அளவுக்கு போகுது தெரியுமா அப்படின்னு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி காட்டு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு போகணும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த ப்ரொஜெக்டில் பார்க்குறீங்க, உங்கள் ஒர்க்கர் சம்டைம் வியும் அதில் பார்க்குறான். எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்ககிட்ட வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் நீ இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணும்போது நீ எல்லாம் எங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நீ இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்காது வயன் அப்படியே சொல்லி உங்களை ஹக் பண்ண. ஒருத்தனுக்கு ஏன் தெரியல புகையுது, உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் இதை முடிச்சிடுவீங்கன்னு. ஆஃப்டர்நூன் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி முடிச்சிட்டிங்க. எவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. இதே ஹாப்பியாக இருக்கு. அவரும் உங்களை விட்டுட்டு இதுக்காக ஒரு பார்ட்டி இருக்கு இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடணும் அப்படி சொல்ல பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வர பிடிக்காது. ஸோ நீங்கள் இட்ஸ் ஓகே எனக்கு அந்த பார்ட்டிலாம் வேணாம், சாரி சார் நான் வரல அப்படி சொல்ல அவர் வயன் என்ன இது உனக்கான பார்ட்டி, நீயே வர மாட்டேன் அப்படின்ற, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இது என்னோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கங்க்ராஸ் பண்ணி ஹக் பண்ண இந்த டைம் வி வரான். கங்க்ராஸ் வயன் அவனை பார்க்குறீங்க. லைட்டாக ஒரு ஸ்மைல் அட தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்க. பட் வி ஹக் பண்ணிக்கிட்டான். ஸோ எல்லாரும் இருக்காங்க. ஆக்வர்டாக ஏதோ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருக்க ஓ வி உங்களை விட்டுட்டான். இப்படி டைம் போகுது. ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க. பார்ட்டிக்கு ரெடியாக்கி வரணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெடி ஆகிட்டு அவர் சென்ட் பண்ண அந்த லொக்கேஷனுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி பார்க்குறீங்க. இந்த லொக்கேஷன் தானே, கரெக்டாக தானே வந்திருக்கோம், மாற்றி எங்காவது போயிட்டுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்க யாருமே இல்லை. ஒரு மாதிரி பதட்டமாகுது. குனிச்சு உங்கள் மொபைலை பார்த்துட்டே செக் பண்ணிட்டே இருக்க பின்னாடி இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பே அப்படின்னு சவுண்டு கொடுத்து உங்களை பயமுறுத்துறாங்க. உங்கள் காதில் அதெல்லாம் கேட்டால் தானே. ஸோ சைலண்ட்டாக நீங்கள் மொபைல் நோண்டிருக்கீங்க. இல்லையே கரெக்டான லொக்கேஷன் தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்ருக்க. அவங்கெல்லாம் சைலண்ட்டாக ஆமாம் மறந்துட்டோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்களை பயம்படுத்தலாம் அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே கேட்கல. முன்னாடி வந்தேன் தானே ஏய் வயன் அப்படி பேச அவளோட கால் தெரியுதா. யாரும் நிமிந்து பார்த்தா ஃப்ரெண்டை நிற்கிறா. ஹக் பண்ணிட்டு வந்துட்டியா, நீ வரல, நான் வேறு லொக்கேஷன் போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு சைகையிலே சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நிற்கிறா. அவளையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சேம் டைம் எல்லாரும் வந்து பின்னாடி 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 நிற்க எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த கூட்டத்தில் வியுமே இருக்கான். வாங்க நம்ம டேபிளுக்கு போகலாம் வி கூப்பிட்றான். எல்லாரும் போய் டேபிளில் அசமலாக வி உங்கள் பக்கத்தில் தான் உட்காரான். நீங்கள் இங்கே உட்காருங்க பார்த்தேன். இந்த டைம் மேனேஜர் அண்ட் சிஓ அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. எல்லோரும் அவங்க உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அச்சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க நீ பண்ண ஒர்க்குக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லி சிஓ ஒரு வாட்ச் மாதிரி ஏதோ சம்திங் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. மேனேஜர் ஏதோ ஃப்ளவர்லாம் கொடுக்குறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்திங் ஏதோ ஜுவல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் கோவொர்க்கர் எல்லாருமே ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்க வி வியை பார்க்குறீங்க. இது என்னோட கிஃப்ட். செடி வச்சிட்ருக்கான் ஒரு பிளான்ட்டு. ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துலாம் வாங்கிக்கிறீங்க. பட் வி மட்டும் பிளான்ட் கொடுத்துருக்கான். அவன்கிட்ட இருந்து வாங்க ஏய் என்னடா செடி கொடுத்துருக்க அப்படி சொல்ல நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்த்துட்டே இந்த செடி ஒன்று மாதிரி தான், இதால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படி சொல்ல உங்களுக்கு செம்மக்கம் வந்துருச்சு. ரிட்டர்ன் நீங்கள் அவங்ககிட்டே கொடுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னால் பேச முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை குத்தி கட்டுறதுக்காக ஒருத்தவங்களோட இயலாமை வச்ச எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேச ஏ அவ்வளோ சீன்லாம் இல்லை புரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்ப டீட்டே அங்கே என்னடா பண்ணுற, சரிடா கூப்பிட்டு வரேன் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் கையை தட்டி விட்டுட்டு ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணுறதுன்னா மூச்சுக்கு முன்னாடி திட்டுங்க ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் வந்து என்னை ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை திட்ட அந்த செடியை நான் என் அம்மாவாக பார்க்குறேன். உனக்கு புரியுதா, நான் அந்த செடியை என் அம்மாவாக பார்க்குறேன். சைலண்ட் ஆகிட்டீங்க. எனக்கு என் அம்மா இல்லை, அந்த செடியினால் அம்மா என் கூட இருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து எனக்கு அந்த ஃபீலில் எனக்கு கிடைக்கிது. எனக்கு நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளு, கவனமாக கேளு. அந்த செடினால் பேச முடியாது, நம்ம என்ன பேசுகிறோமோ கேட்க முடியாது.
அந்த மாதிரி தான் நீயும் என் லைஃப்பில் ஒரு பார்த்து. எங்கள் அம்மா இந்த செடியை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த செடி எங்கள் அம்மா தான். அதை நான் உனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். என் அம்மா அதுக்குள்ளே இருக்காங்க. அவங்களால பேச முடியாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அவங்களால கேட்க முடியாது. அவங்கள டெஸ்ட் பண்ணி நான் ஃபீல் பண்ணிப்பேன். இன்னைக்கு உன் பர்த்டே எனக்கு தெரியும். இது சாதாரண சக்ஸஸ் மீட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த செடி நான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இன்னைக்கு உன் பர்த்டே, அதனால தான் நான் இதை உனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஏன் அம்மாவே உனக்கு கொடுக்குறேன். உனக்கு புரியுதா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு? சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்? இம்பார்ட்டனாக அவனுக்கு இருந்த ஒரு பொருளை பர்த்டேன்னு நம்மளுக்கு கொடுக்குறான். நீங்கள் யார்கிட்டையும் பர்த்டே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்கள் பர்த்டேவோ இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நீங்கள் வியை பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. வி ஒரு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு இங்கே நில்ல, ஒரு நிமிஷம் வரேன். வேகமாக டேபிள் கிட்ட வந்து அந்த ஃப்ளார் எடுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீ அவள் ஹர்ட் ஆகிட்டாடா ஆகின்னு கோவப்படுத்தாத அவளை. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இப்போ என் அம்மாவை நீ வாங்கிக்கிறியா அப்படி கேட்க சிரிச்சுட்டே நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்குறீங்க. எல்லோரும் கொடுத்த கிஃப்டை விட வீ கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி பர்த்டே வயன். நீ யாருக்கிட்டேயும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தனியாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஐம் சாரி, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, இதை நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்களா அப்படி. வி லைட்டாக பென் பண்ணி உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? உங்களை கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் கண்ணே கலங்கிடுச்சு. ஹாப்பி பர்த்டே வயன். நீங்கள் கண்ணை துடைச்சிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நான் யார்ட்டையும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம டேபிள் போடலாமா அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு டேபிளில் வந்து உட்காருங்க. 2 பேரும் எல்லாரும் உங்களைய பார்க்க நீங்கள் தானா அப்படி இருக்க. மேனேஜர்லாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டுருக்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. லைட்டாக குடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த பார்ட்டியிலேருந்தும் ஒரு ஆளும் மட்டை ஆகுறாங்க. குடிச்சு ஒரு ஆள்லாம் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப நீங்களும் எல்லாத்தையும் பாய் சொல்லி அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு நிமிஷம் சாரி உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறீங்க. நீ அமைதியாக உட்காரான். இந்த அளவுக்கு அவர் நம்மள்கிட்ட பேசியிருக்கா, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறான். குடிச்சிட்ருக்கான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 10-12 அப்படி இருக்கும். ஒரு ஃப்ளார் செடியோட நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் தெரில ஒரு பயம் நடுக்கும். டைம் ஆகிடுச்சா 9 o'clock வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பயம் வந்துடும், வீட்டுக்கு போயிடுவீங்க. பட் இப்போது 10-12 அப்படி இருக்கும். டைம் என்னன்னே தெரியல. மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்க. சைலண்ட்டாக உட்காந்துருக்க. எவனும் ஹூடிலாம் போட்டுட்டு அவன் நீங்கள் உட்காந்துருக்க அந்த சேரில் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார மாதிரி உங்களுக்கு தோணுது. டேர்ன் பண்ணி பார்த்தா எவன் தெரில அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவ்வளோ இடம் இருக்குது. அங்கெல்லாம் உட்காராம உங்கள் பக்கத்தில் உட்காரான். நீங்கள் உங்கள் கையில் இருக்க செடியை இறுக்கமாக பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார. நீங்கள் உட்காந்த உடனே எழுந்து அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். உட்காந்த உடனே சடனாக எழுந்து நின்று உங்கள்கிட்ட என்ன பேச முடியும்? அங்கிருந்து மூவ் ஆகலான்னு போக அவன் எழுந்து உங்க பின்னாடி வரான். அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வர பைக் வந்து நிக்குது. போலாமா, இன்னைக்கு என் கூட வரியா? இஃப் டோன்ட் மைண்ட் சொல்லி மூடல பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. என்னாச்சு, எதுனா ப்ராப்ளமா அப்படி கேட்க நெக்ஸ்ட்டு அவன் பைக் எடுக்கிறான். நீங்களும் ரூட்லாம் சொல்ல நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்று பைக்கை ஸ்டார்ட் பண்ண நீங்கள் பைக்லேருந்து இறங்குறீங்க. உங்களை பார்த்து குட் நைட் வயன். குட் நைட். அப்புறம் என் அம்மாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. நீங்களும் சிரிச்சிட்டே தலையாட்டுறீங்க. சரி உள்ளே போ. நீங்கள் வீயை பார்க்க நீங்கள் போகிற வரைக்கும் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள்
கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கேட்டை லாக் பண்ணிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் லாக் ஆன அடுத்த செகண்ட் அவன் பைக்கில் தங்கந்து கிளம்புறான். நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. எப்போ போல அந்த வீடு சைலண்டாக இருக்கும் இல்லையா, அதே தான் கிச்சனில் எங்கே சூரிய ஒளி படுமோ அந்த இடத்துல அந்த ஃப்ளவர் செடியை திருப்பிட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த செடியை டச் பண்ணுறீங்க. நீ சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. உண்மை தானே, அது செடியால் பேச முடியாது, நம்ம என்ன பேசுகிறோமோ கேட்க முடியாது, பட் ஃபீல் ஆகும்ல. அந்த செடி டச் பண்ணும்போது ஒரு மாதிரி யாரும் உங்கள் கூட இருக்க அந்த கனெக்ட், நான் இருக்கேன் அப்படி சொல்கிற மாதிரி அப்படி இருக்க. சேம் நம்ம மாதிரி தானே இந்த செடியுமே, அப்படியும் தோணுது. எப்பவுமே உங்கள் வேலையில் நீங்கள் உங்கள் அம்மா அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட இல்லைனாலும் இப்போவும் அவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்போவுமே அந்த ஃபிங்கர் நாட் அதை பண்ணிட்டே அம்மா கிட்ட பேசுவீங்க. நீங்கள் அதை பேசும்போதே உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து ஏதோ அந்த நாட்டிங் சவுண்ட்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும். இப்போது இந்த செடி இப்போ உங்கள் வேலையில் ஒரு பேர் மூணாவது ஒருத்தவங்க அட்டாச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அந்த செடியை டச் பண்ணுறீங்க. இன்னைக்கு நைட்டு அப்படியே முடியுது. மார்னிங் கிச்சன் விண்டோவை தூக்கிட்டு சூரிய ஒளி படுற மாதிரி அந்த செடி கொண்டு வந்து வச்ச தண்ணிலாம் ஊற்றிட்டு அந்த செடி கூட கொஞ்ச நேரம் அதை ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு வரீங்க. அவன் வந்த உடனே என்னவ என் அம்மா அப்படி இருக்காங்க அப்படி கேட்குறான். ஸ்மைலோட நல்லா இருக்காங்க அப்படி சொல்ல, சாப்பாடு ஏதாவது கொடுத்தியா? விண்டோ லைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், சூரிய ஒளி படும். அப்புறம் மார்னிங் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கேன். அவளும் சிரிச்சிட்டே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, என் அம்மா என் கூட இல்லை, இப்போ அவங்க கூட தான் இருக்காங்க, என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அந்த வச்ச அந்த செடி, இப்போ அந்த செடி கூட தான் அவங்க இருக்காங்க, நீ நல்லா பார்த்துப்பல்ல அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு ஸ்மைலோட தலையாட்டுறீங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வீக்கிட்ட பேசுகிறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எப்பவுமே ஏதாவது உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவான். நீங்கள் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படி வேறு ஏதாவது பேசலைன்னா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசவே மாட்டீங்க. கொஞ்ச நேரம் நின்று அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, இது போதும் வீக்கு. இப்படியே உங்கள் டேஸ் போயிட்டே இருக்கு. ஆஃபீஸ்லேருந்து எப்பவும் போல் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த நைட் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் அம்மா கிட்ட பேசிட்டு செடிக்கிட்ட வந்து தண்ணி ஊற்றிட்டே அந்த செடிக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்க. ஏதோ வைப்ரேட்டர் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் உங்கள் பெட்ரூம் டோரை பார்க்க லைட்டு விட்டு விட்டு எரியுது. யாரோ காலிங் பெல் சவுண்டு உங்களுக்கு கேட்காது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. லைட்டு விட்டு விட்டு எரியுதுன்னா இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா, யார் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறா, யாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வரீங்க. நைட்டு அன்டைமு. உங்களுக்கு ஒரு பயம், இந்த டைம் யார் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு டோர்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படி நின்றுருக்கீங்க. பயத்தில் உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்க. உங்கள் டோரில் லெட் இருக்கு. அந்த லெட்டில் பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிறது வீ தான். வீயை பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல், வீ தானா ஓகே அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி, வே இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் அன்டைமா அப்படி நீங்கள் வீயை பார்த்து பேச வி போதில் ஆடிட்டு நின்றுருக்கான். என்னாச்சு வி, வி என்ன பண்ணிருக்கீங்க? வி எதுவுமே பேசாமல் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறான். ஷாக் ஆகிட்டீங்க, ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. வீயை தள்ளி விட முடியல. அவன் உங்கள் பேக்கெட்டில் உங்கள் ஹேர் கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படி கிஸ் பண்ணுறான். இன்னொரு கை அவன் உங்கள் இடுப்பில் வச்சு இழுத்து உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்ருக்கான். உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இன்ச் கூட கேப் இல்லை, அப்படி கிஸ் பண்ணுறான். அவன் ஷோல்டரில் கை வச்சு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. பட் முடியல, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அவன் கிஸ் பண்ணுறது அப்படி வலிக்குது. கோவத்தில் அவன் போதையில் வேற இருக்கான். உங்கள் லிப்ஸை கட்டிச்சு ஒயிட் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். அவன் அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். வலிக்குது, தள்ளி விட்டுக்கிட்டே தேம்பிக்கிட்டே இருக்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு
உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏய் ஒன், ஐ லவ் யூ டி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறான். ஸோ இதோட இந்த முடிச்சுக்கலாம் ஒன் சேட்டை.